சீரியஸ்ல போடு. ஏய் மாலை போட்டு எதுக்கு மாலை போட்ட? எதுக்கு மாலை போட்ட? ஓயப்பா ஓயா ராஜா ஓயா சீமானே ஓய ராஜாவே ஓயப்பா நீ பஸ்ல சீட் இருந்தா கூட உட்கார மாட்டியாடா யா ராஜா நீ நின்னுக்குன தனப்பா வருவ நீ தூக்க கண்ணுல பொம்பளை மேல விழுந்து உதவாக்கிவியாடா அதை பார்த்து நான் கை தேர்த்தி சிரிப்பேனாடா எங்களை விட்டுட்டு போவ எப்படி நான் மனசு வந்தது எப்பா என்னைக்குடா ஏமா வருவா ஓயப்பா ஓயா சீமானே கொஞ்சம் போன பாட்டில் இருந்தா கூட வெடிக்கட்டி குடிப்பியாப்பா அந்த காலம் எப்படா வர எப்பா நம்ம சோழ வர நாடகம் ஒண்ணு நீ மத்தியானத்துல இருந்து சாப்பிடாத வந்தியாடா நீ ஐயோ ஊரு சோறுனா போதும் ஊட்ட தங்க மாட்டான் பையன் தூக்கி மாட்டிக்கிறானே வேன் எடுத்து அந்த ஸ்டேஜ் அந்த நிறுத்தினான் இவன் வேனை விட்டு இறங்கின ஒன்று என்ன கேட்குறான் சோறு எங்கே போடுறாங்கன்னு கேட்டாங்க எப்பா பக்கத்து தெருவில் தான்ப்பா மெத்த மேலே சாப்பாடுன்னாங்க இங்கே பேசாங்காட்டி ஆள் எப்படித்தான் ஓடனானோ அவன் யாரை வழி கேட்டானோ எங்களுக்கு முன்னாடி மெத்த மேலே போய் உக்காந்துங்கன்னா அம்மா ஓ யார் ராஜா யார் ராஜா உனக்கு எப்படிடா ஏமா வந்தான் மூக்க சிந்தி கீழே தானே போடுவாங்க பாயாசத்தை ஓ அம்மா இது நம்ம மூக்கு நம்ம சளி இது நம்ம மூக்கு நம்ம சளி இத கீழே சிந்தி போட்டா கொரோனா வரும் எதுக்குடா தூங்குவேன் இல்லைன்னா காக்கா தூங்கி மூடும் அப்பா மத்த மேல உட்கார வச்சாங்களாடா அசிமா எல்லாருக்கும் தலைவாழை இலை அற்புதமான சாப்பாடு எல்லாருக்கும் தலைவாழை இலை போட்டாங்களாடா என்ன பாவம் பண்ண தெரியலையே இவன் இலை சின்ன இலையா போட்டுக்கிறான் எம்மா வாழை இலை சின்ன இலையாக்குதுன்னு திரும்பி பார்க்காங்காட்டி கையை விட்டு கீசுக்கிறான் அந்த இலை நல்லா ஒரு முழு வாழை இலை நல்லா இலை எடுத்து வந்து போட்டாங்களே வாழை இலை உனக்கு இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துச்சாடா என் ராஜா அற்புதமான சாப்பாடுறாயா சினிமா அன்னக்குச்சியில் சாப்பாடு வாரி 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 வச்சாங்களே வாரி நல்லா காரம் பண்ணி கோதுற மாதிரி கோதுனீங்க அம்மா அன்னக்குச்சியில் வைக்கிறதுல பத்தலைன்னு பேசணும் ஒரு சோத்தை வாரி கவுத்துக்கலாம் கவுத்துக்கணும் சுற்றி முற்றி தடவி பார்க்கலாம் என்ன குழம்பு வச்சுக்கிறாங்கன்னு சாம்பார் பக்கெட்டியை பார்த்த உடனே மூஞ்சி தொங்கல் விட்டு போச்சு பையன் கோழிக்கறி இல்லையான்னு கேட்கலாம் ஒரு ஊரா கோழிக்கறி சாப்பிட்றான் அவனுக்கு சூத்த கால போலையா அம்மா ஐயோ அந்த பக்கெட்டில் கோழிக்கறியை பார்த்த உடனே பயந்து உக்கார நல்லா மம்தியில் வாரி வைக்கிற மாதிரி 3 கரண்டி இலையில வாரி வச்சாங்களே
எடுத்து நல்லா காராமணி கோதற மாதிரி கோதனானே. ஐயோ அவன் சாவறதுக்கு தான் கோதனானோ. ஓய ராஜாவே ராஜாவே ஐயோ கருப்பா மூச்சு வர எப்பா எப்பா இதெல்லாம் கூட கொடுமை இல்லடா எப்பா. 4வது சாப்பாட்டுக்கு ரசம் ஊற்றுன்னு கேட்டா அம்மா. 4வது சாப்பாட்டுக்கு 3வது சாப்பாடு என்ன தான் போகுது? அந்த கோழி கறியை போட்டு பேசிச்சுங்கிறாங்க. இந்த பெரிய எலும்பு தொண்டில மாட்டிக்கிட்டு நாய் கவலை. திரும்பி பார்த்தா எலும்பு மாட்டிக்கிறான். அந்த எலும்பு உள்ள இறக்கிறதுக்கு ரசம் கேட்டுக்கிறான். ஐயோ ரசம் எடுத்தாது ஊத்துனாங்களே, ரசம் எடுத்தாது ஊத்துனாங்களே. ஒரு வா வாரி வச்சான் அம்மா. ரசத்துல உப்பு இல்லை. உப்பு எடுத்தாருன்னு அந்த அண்ணன் கொடுக்கணும்னு கீழே இறங்கினார். இதாங்காட்டிய கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. அம்மா கரண்ட்டு வர வரைக்கும் கம்முன்னு உட்காந்து இருந்தா என்ன? அவன் வயிற்றுல மம்டி வச்சு கட்டும். அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா. சால்ட்டு உப்புன்னு பக்கத்தில் இருக்கிற கோல மாவை வாரி சோத்துல போட்டுக்கிறா. ஓய ராஜா பாவினா நான் வந்த புது சூழ நானும் இந்த பாவி இந்த கம்பெனிக்கு வந்து 8 வருஷம் ஆகுதுமா. இந்த பாவி நான் சாப்பிட்டு இதே மாதிரி வீட்டு வாசல் முன்னாடி படுத்திருந்தேன். வயிற்ற கலக்குச்சேன்னு இடம் தேடினேன் அம்மா. இடம் கிடைக்கல. இந்த பாவி நான் என்ன பண்ண, நான் வந்த புதுசுல நான் வாசலிலே பேணு போட்டேன். பக்கத்துல படுத்திருந்த இந்த பாவி சும்மா இருக்க கூடாதா? அத துவரம் பருப்பு இந்த பொட்டை தொட்டு தொட்டு பார்த்தா அவன் நக்கி போன வாசனை வந்துச்சு எடுக்கணும். மன்னர் எப்படித்தான் மாட்டார் என்று ஒன்றுமே புரியவில்லையே. அமைச்சரே என் தந்தை நலமோடு இருந்தால் இந்நாட்டை ஏற்றுக்கொள்ளடா மகனே என்று உரைத்தார். அப்ப சிவாஜி கணேசன் கட்டாண்டா அவனாண்டா. நானும் சின்ன சிறிய மரியாதை என் தந்தை ஐயோ 500 ரூபாய்க்கு நடுறானா 1000 ரூபாய்க்கு நான் செய்து முடிக்கிறேன். என்ன தெரியும் உனக்கு தான், எங்களுக்கே தெரிய போகுது. அப்பா முகத்தை பாரு மாமா. பல ஆண்டுகளாக இந்த நாட்டை சீர சிறப்போடு ஆட்சி புரிந்து வந்தார். ஆமாங்க. ஆகவே இவரை ராஜ மரியாதையோடு அடக்கல செய். 6 வருஷத்துக்கு முன்னாடி சித்திர இதுக்கப்புறம் அப்பா முகத்துக்கப்பா உள்ள வந்துக்கிறா பாடுறாங்க. அப்பாவை தூக்க போறேன்பா நானு. எனக்கு யானை மேல குதிரை. அப்பா ஆவி எவ்வளவு வேகமா உள்ள போய் பாத்தீங்களா?
அப்ப ஆவி பாத்தியா யா அவ்வளவு வேகமா போதே பவுடர் கழிச்சிட்டு டீ குடிச்சிட்டு குளிர்ல படுக்கலாம்னு கையில பணம் வாங்கறதுக்கு வரும். என் நாட்டை நான் ஏற்று ஆட்சி செய்யலாம் என்ற மனக்கோட்டை கட்டினேனே, என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையாக போய்விட்டது அமைச்சரே. என் தந்தை நலமோடு இருந்தார், ஆனால் திடீரென்று இறந்து விட்டார் அமைச்சரே. ஆமா, என் தந்தை எந்த உன்னுடன் தானே பேசிக் கொண்டிருப்பார். என்னுடன் தான் பேசிக் கொண்டிருப்பா. அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது என்ன சாப்பிட்டார் என்று. கடைசியாக தந்தை நான் கொண்டு வந்த பாலைத்தான் அருந்தினார். அருந்தியவுடனே அண்ணா மாரடை பால் இருந்து விட்டார் அண்ணா, நம்மளை விட்டு பிரிந்து சென்று விட்டார் அண்ணா தந்தை. தங்கா, தந்தை கடைசியாக பால் தான் குடித்தாரா? அப்படி என்றால் அந்த பாலில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. பாலில் கொடிய விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரே, பாலில் விஷமா? உண்மை. யார் கலந்தது அந்த கொடிய விஷத்தை? பாலில் விஷம் கலந்தது உன் தங்கச்சி. போது நிறுத்தம் ஐயா. எங்களுக்காக பால் விஷம் கலக்கவில்லை. என்னையா காரணம்? காரணம் இருக்கிறது. என்ன காரணம் அது? அன்றொரு நாள் நாம் அனைவரும் நீதிமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஏழ்மை குடியில் பிறந்த ஒரு சுந்தர் ஒருவன் நீதி கேட்டான் அல்லவா? உண்மைதான். அந்த சுந்தருக்கும் உன் தங்கைக்கும் கள்ளக்காதல். அப்படி என்று நீங்கள் தவறான பார்வையில் பார்க்க வேண்டாம் அண்ணா. நீதிமன்றத்தில் அவனுடைய முகத்தை கூட நான் பார்க்கவில்லை. அவன் மீது நான் காதல் நோக்கம் கொண்டேனா அண்ணா? நான் உன்னோடு பிறந்தவன் அண்ணா. இப்படிப்பட்ட தவறு நான் செய்திருப்பேனா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அண்ணா, நான் தவறு செய்யவில்லை அண்ணா. அமைச்சரே, என் தங்கைக்கும் சுந்தர் கள்ள காதலுக்கும் என் தந்தை இறப்பதற்கு என்னையா காரணம்? கூறுகிறேன். என்ன காரணம் அது? உன் தந்தை அந்த சுந்தருக்கு சரியான நீதி வழங்கவில்லை என்று பாலில் விஷம் வைத்து உன் தந்தையை கொன்று விட்டார். அவற்றுடைய வார்த்தை நம்பாதீர்கள் அண்ணா. அவர் எதையோ மனதில் வைத்துக் கொண்டு என் மீது வீட்படி சுமத்துகிறார் அண்ணா. நான் எதற்காக அண்ணா பால் கலந்து தந்தையை கொள்ள வேண்டும்? நான் ஒரு தவறும் செய்யவில்லை அண்ணா. என் வார்த்தை அடுத்து போதும் நிறத்திலே அறிவுகட்டனாகி என்றும் இல்லாமல் என்று எனக்காக நீ பால் கொண்டு வந்தாய். எனக்கு சந்தேகம் வந்துவிட்டது. நீதான் இந்த தவறை செய்திருக்கிறாய். நீதான் தந்தையை கொண்டிருக்கிறாய். அடுத்து என்ன செய்தாய்?
அண்ணா. போட்டா அடி நாசக்காரி, அடி மோசக்காரி, அடி சதிகாரி. நான் தவறு செய்யவில்லை அண்ணா. என்னுடைய வார்த்தை நம்புகிறேன் அண்ணா. நான் நீ தவறு செய்யவில்லையா? நீதான் தவறு செய்தால் தந்தையை கொண்டாய். அடித்து உதவி வாயை குடும்பத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பி அறிந்து கொண்டே உன்னுடைய அந்தரங்கத்தை, புரிந்து கொண்டே உன்னுடைய துர்புத்தியை, கேவலம் அற்ப சுகத்துக்காக ஆசைப்பட்டு அவன் மீது கொண்ட காதல் மோகத்தால் தந்தையை கொன்று விட்டாய். அடி பாவி, செய்யலாமா இந்த செயலை? ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, ஆசை தங்கை, அன்பு தங்கை என்று உன் மீது நான் அதிகமாக பாச வைத்தேன். ஆனால் கேவலம் காமமும் கண்ணை மறைத்து விட்டது. தவறு செய்து விட்டாயே. இனிமேல் நீ எனக்கு தங்கையே கிடையாது, அதுக்கு எனக்கு கிடையாது.